நானும் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்திருக்காங்க, இதே காலில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து நானும் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க, நானும் நிறைய பேசியிருக்கேன். ஓகேங்களா, பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி, பணம் கொடுத்தா ஒரு மாதிரி, பணம் கொடுக்கலன்னா ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏன் இருக்காங்கன்னு தெரில. ஸோ எல்லாரையும் நான் பொதுவாக சொல்ல விரும்பல. நானும் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நானும் கூட லைக் காரில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பட் ஆனால் வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க. சிலர் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, சிலர் சாப்பிட்றதுக்கு வாங்கி தட்டுமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. பட் ஆனால் வந்து அவங்க லைக் நமக்கு சாப்பிட்டியான்னு கேட்குறாங்களோ, இல்லை சாப்பாடு வாங்கி தர்றாங்களோ, ஸோ அது ரெண்டாவது விஷயங்கள். ஸோ நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி, நம்ம பர்சனல் விஷயத்துக்காக 10 ரூபா கூட உங்கள்கிட்ட இல்லையா, என்னடா நீ வண்டி ஓட்டுற, கோயம்புத்தூர் தானே ஓட்டிடுவேன், நீ பார்த்துடலாமா அப்படிங்கிற கஸ்டமர் கூட இவங்ககிட்ட காசு தராதிங்க, இவன் வண்டி வாங்காதீங்க, இனிமேல் இவன் வண்டி வந்து புக் பண்ணி எடுக்காதீங்க, இப்போ கூட இந்த ட்ரிப்புக்கு வந்து காசு கம்மியாக கொடுங்க அப்படிங்கிறாங்க. இவன் அப்படின்னு தான் பேசினாங்க டிராஃபிக்கில். கஸ்டமர் கூட பின்னாடி லேடிஸ் வந்துட்டு என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படிங்கிறாங்க. திடீர்னு ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை விட மாட்டாங்க. ஸோ டிராஃபிக்கில் இப்படி தான் இருக்கும், நம்மளை இங்கேருந்து போகணுன்னா காசு கொடுத்தா தான் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர், அவர் ஹஸ்பண்ட், அதாவது அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறதே தெரியல. இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் பழனி கோயிலுக்கு நான் போயிருந்தப்போ என்னாச்சு அப்படின்னா, முன்னாடி போகிறவங்க சாமி கும்பிட்டுட்டு தட்டத்தில் வந்து 10 ரூபா போட்டாங்களா, நம்மால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா திண்ணீர் வந்து சேர்த்து கொடுக்குறாரு. அதே காசு போடாமல் கும்பிடுவாங்க பார்த்தீங்களா, காசே போடாமல் கும்பிட்டு போவாங்க, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்ணீர் லைட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து காசு அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் பொதுவாக தான் இருக்குது. கோயிலாக இருக்கட்டும், லைக் வேலை செய்கிற இடமாகட்டும், இல்லை கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு எங்கேயா இருந்தாலும் சரி, காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக தான் இருக்குது. காசு இருந்தால் பெருசு, காசு இருந்தால் சிறுசு, அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, அப்போ கூட அப்படி தான். எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு 20 ரூபா போடுறாங்க, திண்ணீர் வந்து நிறைய எடுத்து வைக்கிறேன். நான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த 2 விரல் தான் திண்ணீர் இருக்கும், அந்த மாதிரி திண்ணீர் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு வராது. முடிஞ்ச வரைக்கும் மக்களை சம்பாதிக்க பாருங்கள், அதாவது மக்களோட மனசை சம்பாதிக்க பாருங்கள். நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முக்கியமாக யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகேவா? மற்றவங்க இடத்துல அவங்க நிலைமை எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாத வரைக்கும் நல்லது. அதே மாதிரி மற்றவங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாத மாதிரி நடந்துக்கோங்க. ஸோ அவங்க நிலைமை எப்படி, அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது, இல்லை அவங்க சுச்சுவேஷன் என்ன, அவங்க சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது தெரியாது இல்லைங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான்.